வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில் எவ்வளவோ அழகான சூப்பர் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் ஏற்காடு. கொரோனா காலத்துக்கு அப்புறம் இ-பாஸ் நடைமுறை ஊட்டி அண்ட் கொடைக்கானலுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஜூன் 30 வரைக்கும். இது போல நடைமுறை எல்லாம் இங்க கிடையாது. இது நீங்க எப்ப வேணாலும் விசிட் பண்ணலாம். அதனால இந்த சம்மருக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அழகான சேர்வராயன் மலைத்தொடர்களில் இருக்கிற ரொம்ப முக்கியமான டவுன் தான் ஏற்காடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது ஊட்டி அண்ட் கொடைக்கானல். அதுக்கு அடுத்தபடியாக எப்போவுமே சூப்பரான கிளைமேட்டோட ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன் தான் ஏற்காடு. இந்த ஏற்காடு 1620 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து உயரத்தில் இருக்குது. ஏற்காடு சென்னையிலேருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஏற்காடுக்கு ஏறுறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று சேலம் சிட்டிக்குள்ளேருந்து வரோம், இன்னொன்று சென்னையிலேருந்து போகும்போது வாழப்பாடி முருகர் கோயிலை தாண்டி நாம் ஒரு இடத்துல ரைட் எடுக்க வேண்டியிருக்கோம். அந்த வழியாக போனோம்னா கூப்பனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வரும். அந்த வில்லேஜ்லேருந்து ஏற்காடு மலையேற்றம் ஆரம்பிக்கும். அந்த வழி ஒரு சூப்பரான சீனிக்கான ஒரு மலைப்பாதை, அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் போயிட்டு மெய் சிலிர்த்து போயிட்டேன். இந்த வீடியோவில் ஏற்காடுக்கு ஃபேமிலியோடு போகும்போது என்ன முக்கியமான ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்காடு அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்கிறது அன்றைக்கி தான் நான் கண்கூடாக உணர்ந்தேன். இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ஸ்பாட்ஸுமே குழந்தைங்களையும் பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான இடமா தான் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி ட்ரிப்கான வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களுமே என்ஜாய் பண்ணலாம், கப்புள்ஸாக போனாலுமே ரொம்ப சேஃபான சூப்பர் லொக்கேஷன்ஸ் இதெல்லாம். இங்கே காட்டுற இந்த ஸ்டே நான் 1 நைட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் 2 பெட்ரூமுக்கு 1500 தான் பே பண்ணியிருந்தேன். இதில் 2 ரூமு, 2 டபுள் காட்ஸு வித் ஒரு அட்டாச்டு பால்கனியோட வந்தது, வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டியோட. இந்த ரூமோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நான் வேறு வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் என்னோட காரை ஹோட்டல்லே விட்டுட்டு ஆட்டோவில் ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிட்டு போயிட்டேன். நாங்கள் முதல்ல போனது தான் ராஜராஜேஸ்வரி டெம்பிள். ரொம்ப அழகான கோவில். அந்த கோயிலை சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு நாம் போனது தான் வரிசையா வியூ பாயிண்ட்ஸு. ஓகே 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 ஓகேங்க. சேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி சுற்றி போய் பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா லேட் சீட் ஜென் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லேட் சீட் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டி ஃபுல்லாக தெரியும் சார். ஜென் சீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஏர்பின் பெட் எல்லாம் இருக்கு, அது நல்லா தெரியும் சார். இது பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வரும்போது அந்த ஏர்பின் பெட் இருக்கு. ஓகே, 3 வழி இருக்கு சார். இதில் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பக்கம் சார், பெங்களூர் ரூட் இதில் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த வழி குப்பனூர் வழி சார். ஆமாங்க. அப்புறம் மெயின் ரூட் பார்த்தீங்கன்னா லேட்லேருந்து போகணும். ஏற்காடோட ஹையஸ்ட் பாயிண்ட் சேர்வராயன் கேவ் டெம்பிள். இது ஒரு அழகான முருகர் கோவில். ஆனா இந்த கோவில் ஒரு குகைக்குள்ள இருக்கு. இந்த குகையில இன்டீரியரா போகிறதுக்கு அனுமதி இல்ல, வெளியிலேயே முருகர் சிலைய பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த குகையோட இந்த பாதை கிட்டத்தட்ட இங்க இருந்து கொல்லிமலை கிட்ட ஒரு இடத்துல போய் இந்த பாதை முடியறதா சொல்றாங்க. இது அந்த காலத்துல மன்னருங்க இருந்த டைம்ல உபயோகப்படுத்தின மாதிரியும் சொல்றாங்க. அதை கேட்கும் போது கொஞ்சம் பிரமிப்பா தான் இருந்தது. சமீப காலமா இந்த மஞ்சுமல் பாய்ஸ், குணா கேவ்ஸ்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாம இப்படி ஒரு குகையை விசிட் பண்ணது ரொம்ப நல்ல அனுபவமா இருக்கு. வீடியோ எடுக்க கூடாதுன்னு தெரியாம நான் சில கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டேன், தான் நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே கொஞ்சம் கிட்ஸ் பிளே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. வியூ பாயிண்ட்டுமே நல்லா இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் லீஷராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புனோம்.
சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ சொல்லுங்க அந்த அண்ணாக்கு. ஆ ம் நம்ம குறி வச்சுட்டாங்க பாடுறா. என்னடி இது? என்கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. இங்கே ஏற்காடு எல்லா இடத்துலையுமே முடவாட்டுக்கால் சூப் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அது 10 ரூபாய் தான் ஒரு கப்பு. கிட்டத்தட்ட நான்வெஜ் சூப் குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருந்தது. முடவாட்டுக்கால் சூப் கொல்லிமலை ஃபேமஸ். அதனுடைய முழு பேரு முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு. அந்த முடவாட்டுக்கால் கிழங்குக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. நீங்க கண்டிப்பா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க அந்த கிழங்குமே விற்கிறாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அதனுடைய மருத்துவ பயனை பெறலாம். நாங்கள் அடுத்து போன இடம் தான் லேடிஸ் சீட், சில்ட்ரன்ஸ் சீட், ஜென்ஸ் சீட். இது எல்லாமே அழகான வியூ பாயிண்ட்ஸ் தான். அப்பா தூக்கிக்கவா? குச்சில அடக்கூடாது. பாம்பு எங்கடா நீங்க அடிக்க போற? பாம்பு தான் அடிக்கூடாது பையன், தப்பு. அதுவும் ஒரு உயிரினம். அம்மா ஏறு. வாவ். அதுக்கு அடுத்தது நான் போன இடம் தான் சயின்டிஃபிக்கலாக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் பிளேஸு. நம்ம வியூ பாயிண்ட்ஸை எங்கே வேணாலும் பார்க்கலாம், எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும். ஆனால் இந்த ஒரு இடத்த நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் சில்க் வேர்ல்டு ஏற்காடு. ஏற்காடு பட்டு உலகம். இது ஏற்காடு ரோஸ் கார்டன் ரோட்ல தான் இருக்கு, பக்கத்துலேயே. இங்கே போனீங்கன்னா பட்டு எப்படி உற்பத்தி ஆகுது, எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடியுது, அதனுடைய ப்ராசஸ், உங்கள் கையில் எப்படி அது புடவையாவோ இல்லைன்னா ஒரு பட்டு துணியாவோ வந்து சேருது அப்படின்ற வரைக்கும் அதில் இருக்குது. ஒரு குழந்தை கூட பார்த்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு சில்க் ப்ராசஸிங் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பட்டுப்பூச்சியோட முட்டையிலேருந்து பட்டு புழுவாக வந்து பட்டு கூடு புழுவாகி அதுக்கப்புறம் அது எப்படி பட்டு நூலாக மாறுது அப்படிங்கிற ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். இதில் என்ன அழகுனா பட்டுப்புழுவும் பட்டுப்பூச்சிங்களும் உயிரோட பார்க்கலாம் நீங்கள். நான் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லாத லைஃப் சைக்கிள் ஆஃப் சில்க் மோத் அப்படிங்கிறது படிக்கிற குழந்தைங்களாம் பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க. அது நேரில் அவங்க இங்கே பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு பட்டுப்புழுங்களும் மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்டுட்டே இருக்கு. அது பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு, இந்த புழுங்கெல்லாம் உயிரிழந்தாதான் நமக்கு பட்டு நூல் கிடைக்குங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பட்டுப்பூச்சி வகை இருக்கு. அந்த எல்லா வகைகளுக்குமே தனித்தனி செக்ஷன் வச்சு தனித்தனியாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. இதனுடைய நுழைவு கட்டணங்கிறது கம்மி தான், 30 ரூபான்னு நினைக்கிறேன். உயிரோட இருக்கு இல்லையா? அசைஞ்சுது. இப்போ கூட்டுக்குள்ளேருந்து இப்படி தான் வெளில வரும் பட்டாம்பூச்சா. இதுதான் பட்டு பட்டாம்பூச்சி. இது இருக்கு பாரு, இப்படி தான் இருக்கும். அது அழகாக இருக்கு பார்க்க.
அதோட முட்டை, இதெல்லாம் முட்டை. இது சில்க் மோத், ஏரி மோத். கையில் பிடிக்கக்கூடாது சில குட்டிங்க, பிடிக்கிறதுக்கு அலோட் கிடையாது. சரியா அப்பா காற்று உலர்த்தி ட்ரை பண்ணி இந்த பாரு கப்புன்னு போட்டிருக்காங்க பாரு. இது கூட போட்டுருவாங்க. சூடு பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம், இதில் வந்து ஒரு பட்டு நூலுக்காக எவ்வளோ உயிரினங்களை அழிக்கிறோம். மேலே அந்த மாதிரி ஒரு மாதிரி நீட்டாக வந்துருக்கு பத்தியா, இதெல்லாம் சேர்ப்பாங்க. இது வருங்க ஓகே, இதெல்லாம் சேர்க்கணும். ஸ்பின்னிங் விண்ட், மின்னது வைண்டிங், டப்ளிங், இதெல்லாம் நமக்கு புரியும். அது ஒன்றுத்துக்காகவே இந்த ட்ரிப் எனக்கு ஒர்த்து தான். பூச்சியில் செலவுட்டி, அந்த பூச்சியிலேருந்து தான் இந்த நூல் எடுப்பாங்க. வாங்க கைத்தறி. உள்ளவே சயின்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் ஹால் அப்படின்ற போல ஒன்று இருந்தது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு விதவிதமான சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நீங்கள் நேர்லேயே பார்த்து புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபினிட்டி வெல், ஆன்டி கிராவிட்டி வெல், இல்யூஷன் போர்டு, ஹெட் ஆன் அ பிளேட், இது போல் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. தம்பி இப்படி சுற்றி விடணும். இங்கே பாரு, இங்கே பாரு. அங்கே பாரு. அதையும் விடு. அங்க வாங்க, விஆர் வேற பார்க்கணும் போய் நம்ம. வாங்க வாங்க. கூடவே இங்கே ஒரு விஆர் ஹாலுமே இருக்குது, விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹால். அவங்க சில விஆர் படங்களும் காமிச்சாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது அது எக்ஸ்பீரியன்ஸு. விஆருக்கு வெளியில் 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வெறும் 30 ரூபாய் தான். உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் அடுத்ததுக்கு என்னோட கியூரியாசிட்டியில் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்குங்களான்னு கேட்டேன். அதுக்கு குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு அதை ட்ரெக் பண்ணிட்டு போகிறது கஷ்டங்க. ஏன்னா கீழே இறக்கமாக இறங்கணும், திரும்பி மேலே ஏறணும். குழந்தைங்க நடக்க முடியாது, பெரியவங்களாம் நடக்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போயிட்டு வரலாங்க, இல்லை தனியாக போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போனால் போயிட்டு வரலாங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணார். அதனால் அந்த ஆப்ஷனை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 900 மீட்டர்ஸ் செங்குத்தாக இறங்கி ஏறணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் போட்டிங் பார்த்து முடிச்சுட்டு 6 ஹவர்ஸில் இந்த பேக்கேஜஸை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் ரூமுக்கு. அப்புறம் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு நாங்கள் ரெகுலராக இந்த ஒரு ஹோட்டலில் பார்த்து வச்சிட்டோம். உண்மையிலேயே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, டேஸ்ட் ஒர்த்தியாக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் தான் இது. இது லேக் பக்கத்துலேயே இருக்குது. கூடவே அன்றைக்கி நைட்டு பெஞ்ச அந்த மழை செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அந்த மழையில் ட்ரைவ் பண்ணதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏற்காட்டில். Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time. நெக்ஸ்ட் டே நாம் பக்கோடா பாயிண்ட்டை பார்த்துட்டு சூப்பராக ட்ரோன் ஷாட்ஸும் எடுத்துக்கிட்டு சாட்டிஸ்ஃபைடாக மன நிம்மதியோட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு நல்ல மெமரிஸோட ஒரு ஃபேமிலி ட்ரிப்பை முடிச்சுட்டு சந்தோஷமாக அதே கூப்பனூர் வழியாக இயற்கையுடனான ரம்யமான அந்த மலைப்பாதையில் அந்த அழகை ரசிச்சுட்டே கீழே இறங்கி வந்தாச்சு.
இப்போ நான் காட்டின இந்த மொத்த இடம் தான் ஏற்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு பெரிய இடம். உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக டைம் இருக்கு, நீங்கள் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்தெல்லாம் கூட விசிட் பண்ணலாம். 32 கிலோமீட்டர் லூப் ரோட், பீக்கு பார்க், கிளியூர் ஃபால்ஸ், கரடியூர் வியூ பாயிண்ட், மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட், காவேரி பீக், பொட்டானிக்கல் கார்டன், பியர்ஸ் கேவ், இது போல் சொல்லிகிட்டே போகலாம். கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஏற்காடுக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்குது. ஒரு வனவிலங்கு ஆர்வலராக நான் படித்த ஒரு விஷயம், ஏற்காட்டில் இருக்க காட்டு எருமைங்க நாம மற்ற இடத்துல பார்க்குற எருமைங்களை விட சைஸில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது எனக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ஆனால் ஏற்காடு போனப்போ அந்த ஆட்டோ ஓட்டிட்டு வந்த டிரைவருமே இதை பற்றி என்கிட்ட அவரே தான் சொன்னார், நான் கேட்கல. இங்கே இருக்க வைல்ட் லைஃப் பற்றி ஒரு பேச்சு வரும்போது நான் கேட்கும் போது அவர் சொன்னது என்னன்னா, இங்கே இருக்கிற எருமைங்க சைஸில் பெருசாக இருக்கும் மற்ற இடத்த கம்பேர் பண்ண விட. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நேச்சுரல் பிரெடேட்டர் அப்படின்னு எந்த ஒரு விலங்குமே இங்கே கிடையாது. அதனால அதுங்களுக்கு ஆபத்து கிடையாது. அதுங்க ரொம்ப ஏதுவாக காட்டுக்குள்ளவே தான் இருக்கும். வெளியில நம்ம பார்க்கறதே ரொம்ப அரிது. மற்ற இடத்துல அடிக்கடி பார்க்க முடியிற ஆப்ஷன் இருக்குமே தவிர ஏற்காடுல உங்களுக்கு பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா தான் நம்ம கண்ணில் படம் அப்படின்ற போல சொன்னாரு. நீங்க ஏற்காட்டில் இருக்க பைசன்ஸை பார்க்க விரும்புனீங்கன்னா நிறைய ஜீப் ஆபரேட்டர்ஸ் பைசன் சஃபாரின்னு ஒன்று ரன் பண்றாங்க. அது நீங்க தங்கியிருக்க ஹோட்டல் லாபியில விசாரிச்சாலே அவங்களே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதுவுமே பார்க்கலாம். சஃபாரி போய் பைசன்ஸுமே பார்க்கலாம். சிறுத்தை, கரடி, புலி, யானைங்கிற போல எந்த ஒரு விலங்குகளும் இங்க கிடையாது அப்படின்ற போல தான் அவர் சொன்னாரு. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியோட அம்மா அப்பா, பெரியவங்க, வீட்டில் இருக்க வயசானவங்க, குழந்தைங்களோட இவங்களோடலாம் போகும்போது இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸு, வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸுங்களுக்கு போக முடியாது. அதுக்கு மாற்றா ஏற்காடில் இயற்கையோட சேர்ந்து ரம்மியமாக நம்ம போய் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏற்காடு ட்ரிப்பு ரொம்ப ரம்மியமாக பட்ஜெட் விலையிலேயே எனக்கு முடிஞ்சுது. டோட்டலாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000லேயே ஒரு ஃபேமிலி ட்ரிப் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்க்ளூடிங் ஃபியூவல் சார்ஜஸ். நீங்களும் ஒரு பிளான் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலிஸோடையோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது பக்கா பீக் சீசன், சம்மர் ஹாலிடேஸ். ஸோ ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டிப்பாக கண்டினியூஸாக கொடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண்டென்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from Algorithm Explore. Thank you.